அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்துல புதனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது லக்னத்தில் புதன் இருந்தால் திக்கு பலம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி சந்திரனோட இணையக்கூடிய புதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மனோகாரகனாகவும், புதன்னு சொல்லக்கூடிய கிரகம் வித்யாகாரகனாகவும் ஜோதிடத்தில் அறியப்பட்ட கிரகங்கள். அப்ப சந்திரனோட சேரக்கூடிய புதன் அந்த நபரை ஒரு அதிபுத்திசாலியா அந்த நபருடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணமும், செயலும், சிந்தனையும் ஒரே மாதிரியா இருக்கும். சிலர் ஒண்ணு நினைப்பாங்க, வேற ஒண்ணு செய்வாங்க இல்லையா? ஆனா அந்த புதன், சந்திரன் நினைவு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறாங்களோ அத அப்படியே செய்வாங்க. அவங்களுடைய செயல்திறன் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர்லாம் சொன்னத செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க என்னன்னா, சொல்ற விஷயத்தையும், செய்யற விஷயத்தையும் அல்லது நினைக்கிற விஷயத்தையும் அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அந்த புதன், சந்திரன் சேர்க்கை அப்படின்றது ரொம்ப நல்ல சேர்க்கை. இன்னொரு அமைப்புல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, புதன், சந்திரன பகை கிரகம்னு சொல்லிடுறோம் நம்ம. சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை இல்ல. புதனுக்கு தான் சந்திரன் பகை. இந்த இடத்துல லக்னாதிபத்தியத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமாக சந்திரன் வந்துவிட்டால், இந்த சந்திரன் புதன் இணைவு நல்லா இருக்கும். இந்த இடத்துல புதன் வக்ரம் அடையக்கூடாது. புதன் நீசமா இருந்து சந்திரன் கூட இணையக்கூடாது. வேற பாவர் தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதனுக்கு உண்டு. புதன் பலம் பெற்று சந்திரனுடன் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கவிதை திறன் நல்லா இருக்கும். பாடும் திறன் நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி நல்லா இருக்கும். நிறைய ஞாபக சக்தி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அவங்களுக்கு காலி மனைகள் அமையும். தாயாருடைய பாசம் அமையும். தாய் மாமனால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த புதன் சந்திரன் இணைவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா இதுல என்னன்னா, சந்திரனும் புதனும் பாதிக்கப்படாமல் லக்னத்துக்கு சந்திரன் நல்ல கிரகமா வந்துட்டார், வளர்பிறை சந்திரனா இருந்து புதன் நல்லபடியா இணைஞ்சிருக்காருன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும். கூடுதலா குரு இந்த புதன் சந்திரனை நல்லா இருந்து பார்த்துட்டார் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப அந்த புதன் சந்திரன் நினைவுக்கு இவ்வளோ விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதுல இந்த கிரகம் பகை, இந்த கிரகம் பகை அப்படின்லாம் இல்லாம இதை பாசிட்டிவா பார்க்கணும். குறிப்பா இது 5 டிகிரிக்குள்ளார இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது புதன் சந்திரன் நினைவுக்கு. இதுல புதன் நெகட்டிவான பிளானட்டா இருந்து சார்பு கிரகம்லாம் சொல்றோம். நெகட்டிவா லக்னத்துக்கு இருந்தார் அப்படின்னா ஒரு சில தடுமாற்றங்கள் கல்வியிலேயோ அல்லது அந்த அந்த குழந்தையினுடைய இயக்கத்திலேயோ கொடுக்கலாமே தவிர வேற எதுவும் இல்லை. ரொம்ப நல்ல விஷயம் புதன் சந்திரன் நினைவு. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.